அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று நீங்க பத்திரிகைகளை படித்திருப்பீர்களே, ஆனால் வாடிகனிடத்திலிருந்து ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். மறைந்த போப் 2ஆம் ஜான் பால் அவருக்கு மிக விரைவில் புனிதர் பட்டம் வழங்க இருக்கின்றார்கள் அப்படின்ற செய்தி தான் அந்த செய்தி. அதாவது போன வருடம் மே மாதம் அவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார்கள். அருளாளர் பட்டம் அப்படின்னா அதாவது புனிதர் பட்டம் வழங்குவதற்கு ஒரு 3 படித்தரங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4வதா தான் இந்த செயின்ட்னு சொல்றாங்களா இல்லையா, செயின்ட் பீட்டர், செயின்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லி புனிதர் சொல்லி ஒரு நிலை வைத்திருக்கின்றார்கள். அந்த புனிதர் என்ற பட்டத்தை வழங்குவதற்கு முன்னாடி 3 படித்தரங்கள், இறை ஊழியர் முதல் படித்தரம், அடுத்து வணக்கத்திற்குரியவர் 2வது படித்தரம், அடுத்து அருளாளர் பிளஸ்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கடுத்து 4வது படித்தரம் தான் இந்த புனிதர் பட்டம். இப்ப அருளாளர் பட்டம் போன வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இப்ப புனிதர் பட்டம் வழங்கக்கூடிய சூழல் வெகு வேகமா வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகின்றது. அருளாளர் பட்டம் பெறுவதாக இருந்தால் அவர் ஒரே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பெரிய அற்புதம் அவர் நிகழ்த்தி இருப்பாரேயானால் அவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கப்படும். பல அற்புதங்கள் அவர் பண்ணியிருந்தாரேயானால் புனிதர் பட்டம் அவருக்கு வழங்கப்படும். இதுதான் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஷரத்து. வாடிகன் நிர்வாகம் இவர் புனிதர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யும். ஒரு அற்புதம், என்ன அற்புதம் அவர் பண்ணியிருக்கிறாரு, அவர் 2005ஆம் ஆண்டு இறக்கின்றார். 2005வது வருஷம் இறந்ததுக்கு பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு பெண்மணி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பேரி அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. 4 வருடங்கள் நான் கடுமையான பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் முடியாம இருக்கும் பொழுது ஒரு கன்னியாஸ்திரி என்னிடத்துல சொன்னாங்க, நீங்க போப் 2ஆம் ஜான் பாலுடைய பேரை பென்சில்ல நீங்க நிறைய தடவை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கவாதம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் அவருடைய பேரை பென்சில்ல எழுதி எழுதி அழிச்சேன். கடைசியில பார்த்தா எனக்கு பக்கவாதம் பக்காவா போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னவனையும் அப்ப இதை ஒரு சாட்சியமா ஏத்துக்கொண்டு, பாத்தீங்களா உயிரோடு இருந்தப்ப எந்த அற்புதத்தையும் அவர் பண்ணல, செத்து போனதுக்கு அப்புறம் அற்புதம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரை அருளாளர்னு சொல்லி நம்ம போப் 16வது பெண்டிக்ட் அறிவு பண்ணார். ஆனா நிலைமை என்ன அப்படின்னா, போப் 2வது ஜான் பாலு அவர் நடக்க முடியாம மூட்டு வலி ஏற்பட்டு ஆர்த்தோபேடிக் சர்ஜன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் நடந்தார். அப்ப இவர் உயிரோடு இருக்கிறப்ப அவருடைய மூட்டுக்கு அவரே அற்புதம் பண்ண முடியல. அவரு அற்புதம் செய்வதாக இருந்தால் அவர் இங்க உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆர்த்தோ டாக்டரை தான் போய் பார்த்திருக்காரு ஒழிய அவருக்கு எந்த அற்புதமும் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது அது இந்த அருளாளர் பட்டம் வழங்கினாரே 16வது போப் பெண்டிகட்டு, அவருக்கு என்ன நிலைமை, ஒரு வெளிநாட்டுல போய் சுத்தி பார்க்க போகும்பொழுது பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாரு. பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து அவருடைய கையில எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டு போட்டுக்கிட்டே ஒரு மாசம் கட்டு போட்டுக்கிட்டே இருந்தாரு வெளிநாடு போய். அப்படின்னும் பொழுது கையில அவர் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவரால் நம்ம அருள் செய்ய முடிஞ்சுச்சா, அற்புதம் செய்ய முடிஞ்சுச்சா என்றால் அவரால் எந்த அற்புதம் பண்ண முடியல. அப்படி இருக்கிற நிலையில இவங்க அருளாளர், புனிதர் இப்படிலாம் சொல்லக்கூடிய பார்க்கின்றோம். ஆனா நிலைமை என்னன்னா, பைபிள் பிரகாரம் ஒருவர் இறை விசுவாசி என்பதற்குண்டான அளவுகோல் என்ன என்பதை பற்றி பைபிள் பேசுகின்றது. யார் இறை விசுவாசி? இயேசு சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்றாரு, யாருடைய உள்ளத்துல கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் சொன்னா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அற்புதம்? ஒரு பெரிய மலையை பார்த்து, மலைன்னா இந்த பெய்கிற மலை இல்ல, அந்த மவுண்டன், அந்த மலையை பார்த்து நீ போய் கடல்ல உழுவு அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னால், யார் சொல்லணும்? எவருடைய உள்ளத்துல
கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவரு அந்த மலையை பார்த்து நீ போய் கடல்ல உழுவு அப்படின்னு சொல்லுவாரே, ஆனால் அந்த மலை இடம்பெயர்ந்து கடல்ல போய் உளுந்துரும். அப்படி யாரு சொல்லி யாரு சொன்ன பிறகு இந்த மலை போய் உழுவுதோ அவர்களுடைய உள்ளத்துலதான் கடுகளவு விசுவாசம் இருக்கு. கடுகளவாவது விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மலை போய் உழமாட்டேன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, அப்ப இவருடைய உள்ளத்துல கடுகளவு கூட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் என்று இயேசு சொல்லி காட்டுகின்றார். அப்போ இவங்க அருளாளர் பட்டம் கொடுக்கிறோம், புனிதர் பட்டம் கொடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. கிறிஸ்தவ மத பிரகாரம், பைபிளினுடைய நம்பிக்கையின் பிரகாரம் எல்லாருமே அருளாளர், எல்லாருமே புனிதர் ஆயிடலாம். எப்படி புனிதர் ஆகலாம்? இதுக்கு ரொம்ப டெஸ்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு கிறிஸ்தவரை கூப்பிட வேண்டியது, ஏன்பா அந்த மாதிரி இந்த பில்டிங்கை கொண்டு போய் அப்படியே மெரினா கடல்ல போய் உழைச்சுப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த பில்டிங் நடந்து போய் உளுந்துருச்சுன்னு வைங்க, இவர் அருளாளர், இவர் புனிதர். நம்ம சொல்லல, பைபிள்ல இருக்கு. பைபிள் அடிப்படையில அருளாளரா புனிதரான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இயேசு சொன்ன அளவுகோல் என்ன? இதுதான் அளவுகோல். ஆனா இப்படி உலகத்துல யாருக்காவது கடுகளவாவது விசுவாசம் இருக்கா? எந்த ஒரு கிறிஸ்தவருக்காவது கடுகளவாவது விசுவாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எப்படி 2 வருஷம் செத்து போனதுக்கு அப்புறம் அற்புதம் பண்ணாரு. இப்படி ஏதாவது ஒரு 100 பேருக்கு நான் பிரார்த்தனை பண்றேன்னு வைங்க, ஏதாவது ஒரு 2 பேருக்கு குணமாகத்தான் செய்யும். அது குருவி உட்கார பனம்பழம் கீழே விழுந்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த குருவி பனம்பழம் விழுவதற்கு காரணம் அது ஏற்கனவே பழத்து தொங்கிக்கிட்டு கீழே விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது குருவி போய் உட்காந்துச்சுன்னா தொப்புக்கிட்டு அது கீழே விழுந்து விடும். அப்படின்னும் பொழுது இது உண்மையிலேயே டெஸ்ட் பண்றதா இருந்தா எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, நாங்க ஆள்களை கூட்டிட்டு வருவோம். நாங்க இந்த மாதிரி பக்காவா ஒரு வாதம் ஏற்பட்ட ஒரு பெண்மணியோ ஒரு ஆணையோ கூட்டிட்டு நாங்க அற்புதம் செய்ய சொல்லுவோம். அப்ப நீங்க சரி செஞ்சீங்கன்னா அற்புதம் ஏற்றுக்கொள்ளலாம். என்ன செய்வாங்க? அற்புதம் பண்றது எல்லாமே இப்படித்தான். இயேசுவினுடைய பெயரால், கர்த்தருடைய நாமத்தால் நடக்கக்கூடிய அற்புதங்களாவன அப்படின்னு சொல்லி மார்க்கின்ற அந்த அதிகாரத்துல 16வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, சாவுக்கு ஏதுவான ஒன்றை அவர்கள் குடித்தால் அவர்கள் இறக்க மாட்டாங்க, சாக மாட்டாங்க. அவர்கள் பாம்புகளை கையில் பிடிப்பார்கள், சர்ப்பங்களை. அதோடு மட்டுமல்லாமல் அவங்க அந்நிய பாஷை பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றதா செய்தி வருது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, விஷம் குடிச்சா சாக மாட்டாங்க. யாரு? உண்மையான இறை விசுவாசி, உண்மையான கிறிஸ்தவர் விஷம் குடிச்சா அவர் சாக மாட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் பாம்பு பிடிச்சாருன்னா அந்த பாம்பு அவருக்கு எந்த தீங்கு ஏற்படுத்தாது. அப்படின்னா என்ன செய்வாங்க? விஷத்தை குடிச்சு காட்டுவாங்க. எப்படி விஷம் குடிப்பாங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற விஷத்தை அவங்களே குடிப்பாங்க, அவங்க வச்சிருக்க பாம்பு அவங்களே எடுப்பாங்க. நீங்க சரியான ஆட்களா இருந்தா நாங்க கொடுக்கிற விஷத்தை குடிக்கணுமா இல்லையா? நாங்க கொண்டு வர்ற பாம்பு பிடிச்சு காட்டுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த அருளாளர் புனிதர் அப்படின்னு இவர்கள் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணணும். அதை விட்டு வேலிக்கு ஓனான் சாட்சின்னு சொல்லுவாங்களா இல்லையா? யாருப்பா ஆதாரம்? இந்த ஓனான் தான். யாரு? வேலிக்கு ஓனான் ஆதாரமா? வேலியில தானே ஓனானே இருக்கு. அப்ப அந்த ஓனான் வேலிக்கு ஆதரவா தானே சாட்சி சொல்லும். அப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே புனிதர் அருளாளர்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யாரு பொறுப்பு? நாங்க ஆள்களை கொண்டு வர்றோம். பார்த்தோமா இல்லையா? போன வருஷம் மே 27 நடந்த சம்பவம். அமெரிக்கால வெர்ஜின் மாகாணத்துல மேக் வெல்ஃபோர்டுன்னு ஒரு பாதிரியார் என்ன பண்றாரு? அவர் அவருடைய வேலையை பைபிளை உண்மைப்படுத்துவது, பைபிள் சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவது அவருடைய வேலை. என்ன வேலை? சர்ப்பங்களை கையில் பிடிப்பார்கள், உண்மையான இறை விசுவாசிகள் இருக்கா இல்லையா? அந்த ஒரு வசனத்தை ஓதி காட்டுவார். ஓதி காமிச்சிட்டு அவர் என்ன செய்வாரு? அவர் கொண்டு வந்திருக்க பாம்பை அவரே கையில் எடுத்து காட்டுவார். கையில் எடுத்து காட்டினா எல்லாம் பாம்பு பிடிச்சாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறக்கூடிய இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. போன வருஷம் மே 27 என்ன நடந்துச்சு? அமெரிக்கால இதே மாதிரி ஒரு பாம்பு எடுத்திருக்காரு. அவர் கொண்டு வந்த பாம்பு பார்த்தா அந்த பாம்பு அவருடைய தொடையில போட்டு ஆளு மேக்கு வெல்போடு நாக்கு தள்ளி செத்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தா எப்பயும் அவருடைய அந்த டப்பாக்குள்ள டூப்ளிகேட் பாம்பை தான் உள்ள வைத்திருப்பாரு. எவனோ ஒரிஜினல் பாம்பு உள்ள போட்டான், தூக்கி எடுத்திருக்காரு. பாம்பு குத்தி ஆள் காலி.
அப்ப என்னன்னா பல்லு புடுக்கிற பாம்புக்கு பதில விஷம் உள்ள பாம்பை எவனோ வச்சுட்டான், அதை எடுத்து ஆளு செத்து போயிட்டாரு. அப்ப என்னன்னா பைபிள் பொய் என்பதை தன்னுடைய உயிரை கொடுத்து நிரூபிச்சிருக்கிறாரு, இது பொய் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப பாக்குறோம் இது எப்படி அற்புதமாகும். இயேசு சொன்ன மாதிரி அற்புதம் செஞ்சு காட்டுங்க, செய்யறதா இருந்தா உங்களை புனிதர்னு சொல்லலாம், அருளாளர்னு சொல்லலாம். அப்படி உங்களால செய்ய முடியலையே, உங்களுக்கு நீங்களே அற்புதம் செய்து கொள்ள முடியவில்லையே, உங்களுடைய முட்டு வலியை உங்களால சரி செய்ய முடியவில்லையே, நீங்களே ஆர்த்தோபேட்டிக் சர்ஜன் பண்ணவங்க தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி அருளாளர், இவர் எப்படி புனிதன் யாரும் யோசித்தார்களா? ஆனா அதே நேரத்தில் இயேசுதான் இருக்கிறதே அதிகமா அற்புதம் செஞ்சதா இவர்கள் நம்புகின்றார்கள். அந்த இயேசு எப்படி அற்புதம் செஞ்சாரு? அத்திப்பழம் மரத்துல போய் அத்திப்பழம் சாப்பிட போனாரு, அத்திப்பழம் இல்ல. உடனே என்ன பண்றாரு, நீ நாசமா போன அத்திப்பழத்தை திட்டுறாரு, அத்திமரம் பட்டு போயிட்டு அற்புதம் பண்ணாரு. சரியான அற்புதம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா அத்தி மரத்திலிருந்து அத்திப்பழத்தை வர வைத்து அற்புதம் செய்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீ நாசமா போன்னு திட்டி அற்புதத்தை அவர் பண்ணாருன்றதை பாக்குறோம். இது எப்படி அற்புதமாகும்? அதே மாதிரி அவரை கொண்டு போய் சிலுவையில ஏத்தினாங்களா இல்லையா? அவரால் அற்புதம் செய்ய முடிஞ்சிச்சா? செய்ய முடியலையே. ஒரு மனிதன் அவன் அற்புதம் செஞ்சு தன்னை காப்பாற்றக்கூடியது, தன்னுடைய உயிர் போகக்கூடிய இடத்துல அப்படி காப்பாற்றுவான், காப்பாத்தி இருக்க வேண்டும். அவர் அதை செய்ய முடியல, தன்னுடைய உயிரை பாதுகாக்க முடியல அவரால. அப்ப அவருடைய உயிர் போச்சே, சிலுவை மரணம் ஏற்பட்டுச்சே, அற்புதம் செய்ய முடிஞ்சுச்சா? ஏலி ஏலி லாமா சபக்தானின் திட்டினாரா இல்லையா? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரா இல்லையா? அப்ப தேவனை பார்த்து ஏன் என்னை கவுத்திட்டீங்கன்னு அவர் கேட்கிறதா இருந்தால் அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்போ அவருடைய உள்ளத்துல அவர் சொன்ன அளவுகளின் பிரகாரம் அவருடைய உள்ளத்துல கூட கடுகளவு விசுவாசம் கிடையாது அப்படின்றது உண்மைப்படுத்தப்படுதா இல்லையா? இப்படிதான் நிலைமை. அற்புதம் என்பது எந்த மனிதனாலையும் செய்ய முடியாது, படைச்ச இறைவன் நாடுனா தான் முடியுமே ஒழிய இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் இல்லாம எல்லாம் அற்புதம் பண்ண முடியும், மனிதன்ற நிலையை விட்டு உயர்ந்து விடுவான் அப்படின்னு நம்புறதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படி பாதிரியார்கள், சாமியார்கள், சேகு, முரீதன் இப்படிலாம் மக்கள் வழியிடுவதற்கு காரணம் மனிதனுக்கு அவனுடைய அந்த ஆற்றலை விட மேலான ஆற்றல் வந்து விடுகின்றது அப்படின்னு மனிதன் நம்புவதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? மனிதன் என்பவன் மனிதன் நிலையை தாண்டி அவனுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. மலஜலத்தை சுமக்கக்கூடிய மனிதன் எந்த நிலையிலும் அவன் மனிதனாக தான் இருப்பான். இவனுடைய தூதராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், அவர்களும் உணவு உண்ணக்கூடியவர்கள் தான். இந்த அழகான வழிகாட்டுதலை பகுத்தறிவுக்கு ஒப்ப ஒரு சரியான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்குகின்றது. அத்தகைய வழிகாட்டுதல்களை சரியான முறையில் விளங்கி மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.